இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. மகளே மகனே, கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ப ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலனாகிய ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் வேணும் அப்படின்னாலே நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம்ல. முயற்சி பண்ணாமலாம் ஒன்றும் இல்லைல்ல. ட்ரை பண்ணுற வாழ்க்கையில் ஜெயிக்கலான்னு சொல்லி எனக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன். நம்பிக்கை நமக்குள்ளே வந்துருச்சுனால எப்போதும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இதுதான் முதலாவது ஒரு விஷயமா இருக்கும். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு துணையாக நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா அம்மா துணையாக இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என் குடும்ப உறவுகள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட நமக்கு துணையாக இருக்கணும், நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அதே 2 தீமோத்தேயு 4:17. அப்படியே கன்ஃபியூஷன் நீங்கள் படித்தாலே தெரியும். அழகான வார்த்தை பாடு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் இருக்க உனக்கு துணையாக, பார்த்துக்கலாம் போ, தைரியமாக உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாமே செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசு வச்சா எல்லாமே பண்ணலாம். ஆனால் மனசு என்ன சொல்லலாம் அப்படின்னா, எதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத, நீ பண்ணாத, பார்த்துக்கலாம், நீ பாட்டுன்னு போ, நீ பாட்டுன்னு வா, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம்லாம் மூக்க நுழைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம், நமக்குள்ளாரே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். ட்ரை பண்ணுறத கூட விட்டுருவோம். நம்ம எதுக்குங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு விடுங்க பார்த்தோன்னு சொன்னால் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போக ஆரம்பிப்போம். அப்படிலாம் இல்லாமல் முடியும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வாழ்க்கையில் வேறு லெவல் எங்கேயோ நம்ம போக போகிறோம். அதற்கு முதலாவது ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் அன்பானவர்களே, நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதத்தை பற்றிக்கொள்ள தயாராக இருக்கணும். நமக்கு ஆபத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஐயோ, நான் இக்கடான சூழ்நிலை மாறிட்டுருக்கேன், ஆபத்து என்னை சூழ்ந்திருக்கு, யார் என்னை காப்பாற்ற போகிறா? காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பலனாகவும் இரட்சகருமாக இருக்கின்றார். நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையை அவரது கருத்தில் ஒப்படையுங்கள். நிச்சயமே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறப்போது. நீங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவரை முழு மனசாக நம்புங்க. ஆண்டவர் நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களை நம்பி உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற வேலையில் என் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தினந்தோறும் ஜெபங்களை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள். ஒவ்வொரு தேவைகள் இருக்குது ஆண்டவரே. அந்த தேவையெல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வதிப்பீர் என நம்புகிறேன் ஏசப்பா. எங்களுக்கு நீர் நல்ல துணையாக இருப்பீர், கேடயமாக இருப்பீர் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். எங்களை பார்த்துக்கோங்கப்பா. நல்ல ஒரு பாதுகாக்கும் தந்தையாக இருந்தீங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நின்று தேவையான தருணங்களில் எங்களுக்கு பலன் தருவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. நீரே எங்களுக்கு கிடையமாகவும் எங்களுக்கு இரட்சகருமாகவும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையாகவும் இருக்கின்றீர் என்று வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாது இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை விட்டு விலகாதிருப்பீராக ராஜா. சத்ருவின் சதித்திட்டங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து நீதியின் பாதையில் எங்கள் நடத்துங்க தகப்பனே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் நம்புகிற இயேசப்பா. அப்போஸ்தலராகிய பவுலை பலப்படுத்தியதைப் போலவும் உம்முடைய வலக்கரம் எங்களை பலப்படுத்தி விடுவிக்கும் என்று நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய பரம ராஜ்யத்திற்காக நீர் எங்களை காத்து கொள்வீர் என்று நம்பி எங்கள் ஜீவனை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நாடுவரே. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமேன். மரியே வாழ்க. இறையேசு